தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். யோவான் 10:30 வாசிக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கிறிஸ்துவானவர். கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் நானும் கண்டுகொண்ட ஒரு அனுபவம் என்ன? அவர் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள ஒரு பாடம் என்ன என்று வாசிக்கும்போது, அவர் கிறிஸ்துவானவர் யார் என்று பார்க்கும்போது திரித்துவத்தின் இரண்டாம் நபர். அவர் தொழுகைக்கு பாத்திரராக இருக்கிறார். இரட்சகர் வரப்போகிறார் என்று விசுவாசிக்கும் கர்த்தராகிய இயேசுவானவர். தேவனால் படைக்கப்பட்ட தொழுகைக்கு பாத்திரம் இல்லாதவர் என்ற ஒரு தவறான கருத்து இப்பொழுது மதப்பிரிவினரால் சுவிசேஷம் என்ற போர்வையில் பறைசாற்றப்படுகிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவையும் தேவனால் உண்டானதில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். 1 யோவான் 4 வாசிக்கிறோம். எனவே நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரின் பலனடைந்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பூமியின் கடைசி பரியந்தமும், அதாவது எனக்கு அப்படின்னால் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பீர்கள். பிதாவத்திலிருந்து புறப்பொருளாகிய சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வரும்போது என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று சொல்லி யோவான் 15:26 வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் இதே கருத்துடைய வசனம் இருப்பதை பார்க்கப்படுகிறது. நீங்களும் நான் தெரிந்து கொண்டான், என் தாசன் எனக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள் சொல்லி ஏசாயா 43:10 வாசிக்கிறோம். இதுவும் இயேசு கிறிஸ்து குறிக்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்போம் அவைகளே என்று சொல்லி யோவான் 5:37 வாசிக்கிறோம். எனவே இயேசுவானவர் குறிப்பிடும் வேத வாக்கியம் எது? அது பழைய ஏற்பாடானே. எனவே யுகம் நடிகளும் வேதாகமத்தின் மையமாக சாட்சிப்படுவர் இயேசு கிறிஸ்து தான். ஏசாயா 26 வாசிக்கிறோம், கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள், கர்த்தராக யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். இஸ்ரவேலை வனாந்திரத்தில் வழிநடத்தி சென்ற தேவனை குறித்து பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது முக்கியமாக என்னை கவனிக்க வேண்டும். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவளோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணியை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி தெளிவாக 1 கொரிந்தியர் 10:4 வாசிக்கிறோம். இஸ்ரவேலை வழிநடத்தி சென்றதாக பழைய ஏற்பாட்டிலே குறிப்பிடப்படும் தேவனும் இயேசுவானவரும் ஒன்றுதான். யெகோவா என்ற நித்திய கண்மலை கிறிஸ்துவானவர். எனவே இயேசுவானவர் ஒரு மனிதன் என்று யூதர்கள் நம்பினார்கள். யோவான் 10:37 இயேசு அவரது தவறான எண்ணங்களை தகர்த்தெறிய விரும்பினார். எனவே நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறிய ஆரம்பித்ததனால் அநேகர் அவரை விசுவாசித்தார்கள். எனவே இதை கேட்டுக்கொள்ள அன்பான விசுவாச பிள்ளையே, உங்கள் விசுவாசம் என்ன? தேவனாகிய இயேசு, கிறிஸ்துவாகிய இயேசு, அவரை பின்பற்றுவோம். அவரை பின்பற்றும் போது நித்திய ராஜ்யத்திற்கு ஆண்டவர் நம்மளை அழைத்து செல்வார். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.